السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, மே 1 தொழிலாளர்களுடைய தினமாக அனுஷ்டிக்கப்பட்டு அதை கடந்து விட்டோம். உழைப்பாளிகள் தினமாக மே 1 கொண்டாடப்பட்டது. அடுத்து வரக்கூடிய மே 5 வணிகர்களுடைய தினமாக அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டாடப்பட இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் மே 5 வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், தொழிலதிபர்கள், வணிகர்கள், சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்களிலிருந்து பெரும் தொழில் செய்யக்கூடியவர்கள் வரைக்கும் யாரெல்லாம் உலகத்திலே இருக்கின்றார்களோ அத்துணை நபர்களுக்கும் உண்டான தினமாக அந்த தினத்தை அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. இந்நேரத்திலே சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த மே 5 வணிகர்களுடைய தினம் என்பதாக தூக்கி பிடித்து கொண்டாடக்கூடிய நமக்கு நம்முடைய மார்க்கமும் குர்ஆனும் ஹதீஸும் ஷரியத்தும் என்னை சற்று திரும்பி பாருங்கள் என்ற ஒரு எச்சரிக்கையை நம்மை பார்த்து விட்டு கொண்டிருக்கிறது. நான் எப்படி உங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றேன், உங்களுடைய தொழில்துறைகள் எப்படி உங்களுக்கு வழிகாட்டுகிறது? தடுக்கப்பட்ட ஹராமான வியாபாரத்திலே தொழில்துறைகளிலே நீங்கள் இருக்கின்றீர்களா, அல்லது ஆகுமாக்கப்பட்ட ஹலாலான வியாபாரங்கள் தொழில்துறையிலே வணிகர்களாக நீங்கள் இருக்கின்றீர்களா? எப்படி உங்களுடைய வணிகம், வியாபாரம், தொழில்துறை, பிஸ்னஸ் எப்படி செல்கிறது என்ற அற்புதமான ஒரு அறைகூவலை நம்முடைய மார்க்கம், குர்ஆன், ஹதீஸ் அழகான முறையில் என்னை சற்று திரும்பி பார்த்து நான் சொல்லக்கூடிய அந்த வழியின் பிரகாரம் உங்களுடைய வணிகத்தை, வியாபாரத்தை நீங்கள் அமைத்து கொள்ளுங்கள் என்ற அற்புதமான உபதேசத்தை நம்முடைய மார்க்கம் செய்து வருகிறது. அந்த அடிப்படையில் வணிகம் குறித்து, வணிகர்கள் குறித்து இஸ்லாத்தினுடைய பார்வை என்ன என்பதை இந்த ஜும்ஆவிலே குறுகிய நேரத்திலே நாம் பார்க்க இருக்கின்றோம். சங்கைக்குரியவர்களே, வியாபாரம் செய்வது தொழுதால் எப்படி நன்மையோ, நோன்பு நோற்றால் எப்படி நன்மையோ, தான தர்மம் கொடுத்தால் எப்படி நன்மையோ, திக்ர் தஸ்பீஹ் ஓதினால் என்ன நன்மையோ, இரவெல்லாம் சிறப்பு தொழுகைகள் தொழுதால் என்ன நன்மையோ, ஹஜ் செய்தால், உம்ரா செய்தால், ஜக்காத்து கொடுத்தால், அல்லாஹுக்கு அமல் செய்யக்கூடிய அமல்கள் செய்தால் என்ன நன்மையோ, அதே போன்று கல்லா பெட்டியிலே அமர்ந்து கொண்டு ஒருவன் வியாபாரம் செய்கின்றான் என்றால் அவனுக்கும் அதே நன்மையை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கொடுக்கின்றான். நாமெல்லாம் யதார்த்தமாக சில விஷயங்களை சொல்லுவது நம் பழக்கம். எப்படி? ஒருவர் பள்ளிக்கு வந்து அந்த பள்ளியிலே தொழக்கூடிய ஒருவர் தொழுகையிலே மரணமடைந்து விட்டார், அல்லது குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கின்ற பொழுது மரணமடைந்து விட்டார், தொழுகையிலே சுஜூது செய்து கொண்டிருக்கின்ற பொழுது மரணமடைந்து விட்டார், அல்லது எண்ணற்ற பல அமல்கள் என்ன இருக்கின்றதோ அந்த அமல்களை பள்ளிவாசல்களிலே செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவர் மரணமடைந்து விட்டால் அவரை பார்த்து நாம் யதார்த்தமாக சொல்லும் பழக்கம் நமக்கு உண்டு. நல்ல மரணம் என்பதாக சொல்லுவோம். அல்லாஹ்வினுடைய பள்ளியிலே அவர் மரணமடைந்திருக்கின்றார், தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது மரணமடைந்திருக்கின்றார், இபாதத்து செய்து கொண்டிருக்கின்ற பொழுது மரணமடைந்திருக்கின்றார், ஆகையால் அவருக்கு நல்ல மரணம் என்பதாக நாம் சொல்லுவோம். அப்படியே நம்முடைய மார்க்கம் இன்னொரு மரணமும் இருக்கிறது, அதையும் சற்று உங்களுடைய கழுத்தை திருப்பி பாருங்கள் என்பதாக நம்மை பார்த்து சொல்லுகிறது. அது என்ன தெரியுமா? நாம் வியாபாரம் செய்யக்கூடிய அந்த கடைகளிலே, நம்மளுடைய வியாபார அலுவலகங்களிலே, அந்த கல்லா பெட்டிகளிலே அமர்ந்து கொண்டு ஒருவன் வியாபாரம் செய்கின்றான். செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவனுக்கு மரணம் வருகிறதென்றால் அந்த மரணத்தை இந்த மரணத்தை போன்று ஒப்பீடு செய்து பேசும் பழக்கம் நமக்கு கிடையாது. மார்க்கம் சொல்கிறது, ஹலாலான முறையிலே ஒருவன் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவனுக்கும் அந்த இடத்திலே மரணம் நேர்ந்தால், மரணம் வந்தால் எப்படி தொழுதால்
நல்ல மரணம் என்று சொல்கிறீர்களோ, குர்ஆன் ஓதி மரணமடைந்தால் நல்ல மரணம் என்று சொல்கிறீர்களோ, இபாதத்து செய்து வணக்க வழிபாடுகள் புரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவனை பார்த்து நல்ல மரணம் என்று சொல்கிறீர்களோ, அதே மரணத்தை தொழில் செய்யக்கூடியவன், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், வணிகர்கள், தொழில் அதிபர்கள், பிசினஸ்மேன்கள் ஹலாலான முறையிலே வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு மரணம் ஏற்பட்டால் அதையும் நல்ல மரணம் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று நம் மார்க்கம் சொல்கிறது. ஹலாலான முறையில் ஒருத்தன் புரோட்டா போடுறான், ஹலாலான முறையில் ஒருத்தன் வியாபாரம் மீன் வியாபாரம் செய்கின்றான், ஹலாலான முறையிலே ஒருவன் பால் தொழில் செய்கின்றான், பால் வியாபாரம். இப்படி சின்ன சின்ன தொழிலாக இருக்கட்டும், பெரும் தொழிலாக இருக்கட்டும், அது ஆகுமாக்கப்பட்ட வியாபாரமாக இருந்த அந்த சூழ்நிலையில் அவனுக்கு மரணம் நேர்ந்தால் அதுவும் நல்ல மரணம் என்பதையும் நீங்கள் சொல்லுங்கள் என்று நம் மார்க்கம் நம்மை பார்த்து சொல்கிறது. அந்த அளவிற்கு வியாபாரம், வணிகம், வணிகர்கள் இது குறித்தெல்லாம் இஸ்லாம் அழகான வழிகாட்டுதலை நமக்கு தந்திருக்கிறது என்பதை ஆரம்பத்திலே நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். அதனால்தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சூரத்துல் ஜும்ஆவினுடைய 10வது ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுவான், ஃபைதா கதைத்துமுஸ் ஸலாத்த, நீங்கள் தொழுகையை நிறைவு செய்துவிட்டால், ஃபன்தஷிரு ஃபில் அர்தி, நீங்கள் பூமியை நீங்கள் சுற்றித் திரியுங்கள், பரவலாக நீங்கள் பள்ளியை விட்டு வெளியிலே நீங்கள் சென்று விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். எதற்கு செல்ல வேண்டும்? வபுத்தகு மின் ஃபதுலில்லாஹ், நீங்கள் தொழில் செய்வதற்காக வேண்டி, அல்லாஹ்வினுடைய ஃபதுலை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி, வியாபாரம் செய்வதற்காக வேண்டி நீங்கள் உடனே பள்ளியிலிருந்து நீங்கள் வெளியிலே சென்று வியாபாரத்தை நீங்கள் ஆரம்பித்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லித் தருகின்றான். என்றால் அல்லாஹ் ஆயத்தாகவே அல்லாஹ் பதிவு செய்து விட்டான் குர்ஆனிலே. தொழிலதிபர்கள், வணிகர்கள், வியாபாரிகள் இபாதத்தை முடித்துவிட்டால் கண்டிப்பாக அவர் வெளியிலே சென்று தொழில் செய்ய வேண்டும் என்பதை குர்ஆன் வலியுறுத்தி நமக்கு சொல்லித் தருகிறது. அதே நேரத்திலே இன்னொரு புறத்திலே நம்மை பார்த்து நம் மார்க்கம் நம்மை சொல்லும், நல்ல சக்தியுள்ளவன், கைகால் நல்லா இருக்கக்கூடியவர்கள் வியாபாரம் தொழில் செய்யாமல் சோம்பேறியாக இருக்கக்கூடாது என்ற எச்சரிக்கையையும் நமக்கு சொல்லித் தருகிறது. எச்சரிக்கையையும் சொல்லித் தருகிறது. நீ முயற்சி செய், அந்த முயற்சியின் மூலியமாக உனக்கு நான் ரிஸ்கை நான் தருவேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். செய்யக்கூடியது நாம், முயற்சி செய்வது நாம், அந்த ரிஸ்கை கொடுப்பது அல்லாஹ். இதுதான் தவக்குல், இதுதான் இறை நம்பிக்கை. அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் என்ற நம்பிக்கையை முதலிலே உள்ளத்திலே ஆழமாக எல்லா தொழிலதிபர்களும், எல்லா வணிகர்களும், எல்லா வியாபாரிகளும் முதலிலே தவக்கல்து அலல்லாஹ், அல்லாஹுவின் மீது நான் நம்பிக்கை வைத்து விட்டேன், அல்லாஹ் எனக்கு இன்று அளக்கக்கூடிய ரிஸ்கை சரியான முறையிலே அல்லாஹ் எனக்கு கொடுப்பான் என்பதாக உள்ளத்திலே முதல் தவக்குல் அவர் வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு சொல்லித் தருகின்றான். அந்த அளவிற்கு வியாபாரத்தின் மூலியமாக நீங்கள் பொருளை ஈட்டிக்கொள்ளுங்கள், உழைப்பின் மூலியமாக நீங்கள் நல்ல ஹலாலான சம்பாத்தியத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற அழகிய உபதேசத்தை, அழகிய பாடம் படிப்பினைகளை நமக்கு குர்ஆனும் ஹதீஸும் அழுத்தமாக நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த அடிப்படையில் தான் நாமெல்லாம் சின்ன சின்ன தொழில்களிலிருந்து பெரும் தொழில்களை நாம் செய்து வருகின்றோம். செய்யக்கூடிய தொழில்கள் எப்படி இருக்கிறது என்ற பார்வைதான் மிக முக்கியமானது. எப்படி நாம் தொழில் செய்கின்றோம் என்ற பார்வைதான் மிக முக்கியமானது. ஹலாலான தொழில் அற்பமாக நினைக்கக்கூடிய அந்த தொழிலாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே அது உயர்ந்த தொழில், அல்லாஹ்விடத்திலே அது, அல்லாஹ்வினுடைய ரசூலிடத்திலே அது உயர்ந்த தொழில். மஸ்ஜிதுன் நபவி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்துவிட்டு சஹாபாக்களோடு, நபித்தோழர்களோடு அமர்ந்திருக்கின்றார்கள். அந்நேரத்திலே ஒரு ஏழை சஹாபி, ஒரு வறிய சஹாபி, உடையெல்லாம் அழுக்காக இருக்கக்கூடிய ஒரு சஹாபி, ஒரு நபித்தோழர் தொழுகைக்காக வேண்டி பள்ளிக்குள்ளே வருகிறார். தொழுதுவிட்டு நபிகள் நாயகத்திற்கு அருகாமையிலே சென்று முசாஃபஹா முஆனகா செய்வதற்காக வேண்டி கரத்தை கொடுக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கரத்தை கொடுத்தார்கள், முஆனகா செய்தார்கள். எல்லாம் முடிந்ததற்கு பிறகு அந்த நபித்தோழரை பார்த்து நபிகள் நாயகம் கேட்ட கேள்வி அதுதான்,
உங்களுடைய கரத்தை நான் முசாபஹா செய்கின்ற பொழுது கரம் கரமாக இல்லை, அது கட்டையாக இருக்கிறது, என்ன காரணம் என்று கேட்டார்கள். நம்முடைய கைகளை கொடுக்கின்ற பொழுது மிருதுவாக இருக்கும், பொதுவென்று இருக்கும், அந்த தோரணையிலே இல்லாமல் வெறும் கட்டைக்கு முசாபஹா செய்ததை போன்று உங்களுடைய கரம் இருந்ததே, என்ன காரணம் என்பதாக கேட்டார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி சொன்னார், நபியே நாயகமே, ரசூலே ஹபீபே, என்னுடைய தொழில் செருப்பு தைக்கும் தொழில் நாயகமே என்று சொன்னார். செருப்பு தைத்து நான் வியாபாரம் செய்கின்றேன் நாயகமே என்று சொன்னார். செருப்பு தைக்கிறீர்களா? ஓரமாக சென்று அங்கள் ஒதுக்குப்புறமாக அமருங்கள் என்று சொன்னார்களா? இல்லை இல்லை, இந்த தொழிலை விட்டுவிட்டு வேற ஒரு தொழில் செய்யுங்கள் என்று சொன்னார்களா? இல்லை இல்லை. என்ன செய்தார்கள் தெரியுமா? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செருப்பு தைக்கக்கூடியவருடைய கரத்தை மீண்டும் பிடித்தார்கள். ஃபஸ்ட்டு இந்த கேள்வியை கேட்டாங்க, கேட்டதற்கு பதில் இப்படி வந்ததற்கு பிறகு அருகாமையிலே நெருங்கி அவருடைய கரத்தை மீண்டும் பிடித்தார்கள். பிடித்து தன்னுடைய இரு கண்களிலே அந்த கரத்தை தொத்தினார்கள். என்ன செஞ்சாங்க? தன்னுடைய கண்களிலே அவருடைய கரத்தை எடுத்து தொத்தி முத்தம் கொடுத்தார்கள் என்பதாக ஹதீதுகளிலே பதிவாகி இருக்கிறது. அப்போ சிறு தொழிலாக இருக்கட்டும், பெரிய தொழிலாக இருக்கட்டும், எந்த தொழில் ஹலாலான தொழிலோ ஆகுமாக்கப்பட்ட தொழிலோ அந்த தொழிலை நாம் அற்பமாக கருதக்கூடாது என்ற அழகான படிப்பினை தான் அந்த சம்பவத்தின் மூலியமாக நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். கண்ணியமானவர்களே, எல்லா நபிமார்களும் நிறைய தொழில்கள் செய்திருக்கின்றார்கள். குர்ஆனிலே சற்று நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுவனத்திலிருந்து பூமிக்கு இறக்கியதற்கு பிறகு உடம்பிலே ஆடை இல்லாமல் இருந்தார்கள், இலைதலைகளை மறைத்து கொண்டு இருந்தார்கள். என்ன செய்வதென்று ஆதம் நபிக்கு தெரியவில்லை. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் இறக்கி பருத்தியிலிருந்து எப்படி துணியை நெய்வது, நூலெடுப்பது என்ற நெசவாளி தொழிலை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா முதலாக ஆதம் நபிக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். நெசவு தொழிலை முதலாக துவங்கி வைத்தவர்கள் நம்முடைய பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. இரண்டாவதாக நபீனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் அந்த மக்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கட்டைகளை வைத்து நீங்கள் கப்பலை உருவாக்குங்கள் என்ற உத்தரவை அல்லாஹ் பிறப்பித்ததற்கு பிறகு எல்லா மரங்களையும் வெட்டி அதை செதுக்கி அழகான முறையில் கப்பல் செய்வதற்குண்டான கட்டைகளை செய்தார்கள் அல்லவா? அந்த தொழிலை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஆசாரி தொழிலை, ஆசாரி என்பதாக நம்ம சொல்கிறோமா இல்லையா, அந்த ஆசாரி தொழிலை முதலாக உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் நபியினா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அதே போன்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களும் ஆசாரி தொழிலை செய்தார்கள் என்பதாக நமக்கு ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. நபீனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் டெய்லரிங் தொழிலை உலகத்திற்கு முதலாக அறிமுகப்படுத்தியவர்கள். டெய்லர் இருக்காங்கல்ல, இன்றைக்கி உலகத்தில் எத்தனை டெய்லர் இருக்காங்க, தைக்கக்கூடியவர்கள். அந்த டெய்லரிங்கை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபியினா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்குத்தான் முதலாக கற்றுக் கொடுத்தான். துணியை எடுப்பார்கள், ஊசி நூலை எடுப்பார்கள், அதை தைப்பார்கள், உள்ளே ஊசியை விடுகின்ற பொழுது தஸ்பீஹ் செய்வார்கள், விட்டு அந்த ஊசி வெளியிலே எடுக்கின்ற பொழுதும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வார்கள் என்பதாக நமக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு சொல்லித் தருகின்றான். அப்போ டெய்லரிங் வேலை நபியினா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டிடக்கலை நிபுணராக அவரை நான் உருவாக்கினேன் என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். காபாவை கட்டுகின்ற பொழுது அதற்கு டிசைனிங் அமைத்து அழகான முறையிலே அந்த காபாவை கட்டி எல்லா மக்களுடைய உள்ளத்தையும் ஈர்க்கும் அளவிற்கு அதனுடைய வடிவமைத்து கொடுத்தார்கள் அல்லவா? அந்த நிபுணத்துவத்தை இப்ராஹிமுக்கு நான் கொடுத்தேன் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லித் தருகின்றான். அது மட்டுமல்ல, நபியினா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திலேயே மிகச்சிறந்த ஆர்டிக்கல் இன்ஜினியராக, அதாவது ஒரு அழகான முறையில் ஒரு பில்டிங் அமைய வேண்டும் என்றால் அதுக்கு டிசைனிங் போட்டு கொடுப்பார்கள் அல்லவா? அந்த டிசைனிங் இன்ஜினியராக சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். பைத்துல் மக்தஸை கட்டினார்கள், பெரும் கட்டிடங்களை எழுப்பினார்கள், ஜின்களை வைத்து கட்டினார்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகின்றான். கொல்லன் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்
தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சிறந்த முறையில் ஆட்சி பண்ணாங்க, நல்ல முறையில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்ன பழக்கம்? அவங்களுடைய ஆட்சி குறித்து மாறு வேடத்தில் வந்து மக்கள்கிட்ட கேட்பாங்க. என்னுடைய ஆட்சி எப்படி இருந்தது என்பதாக மக்கள்கிட்ட கேட்பாங்க. எல்லா மக்களும் நல்ல முறையில் இருந்தது, நல்ல நீதமான ஆட்சி என்பதாகவே பதில் வந்து கொண்டே இருந்தது. அவர்களுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். ஆஹா, நல்ல முறையில் தான் நம்ம ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றோம், அதில் எந்த ஒரு பிசகுதலும் கிடையாது என்பதாக. ஒரே ஒரு கட்டத்திலே ஒரு விருந்திற்காக வேண்டி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போகிறாங்க. அந்த விருந்திற்கு அல்லாஹ் ஜிப்ரீலை அனுப்புகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த விருந்துக்கு வர்றாங்க. யதார்த்தமாக மனிதர்களிடத்தில் கேட்கக்கூடிய அந்த கேள்வியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? என்னுடைய ஆட்சி எப்படி இருக்குது, எந்த முறையில் நான் ஆட்சி செய்கின்றேன் என்பதாக கேட்பார்கள். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானவர் சொல்லுவார்கள், உங்கள் ஆட்சிலாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் நீங்கள் உண்ணக்கூடிய உணவு மக்களுடைய நிதி பணத்திலேருந்து நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, அது மட்டும்தான் குறை என்பதாக சொல்லுவார்கள். இதை கேட்ட தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அன்றிலிருந்து செய்த அந்த தவறுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே அழுது 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 புலம்பி கரம் ஏந்தி கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை பெற்று தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்தி எனக்கு ஒரு தொழிலை கற்றுக்கொடு ரஹ்மானே என்று சொன்னார்கள். எனக்கு ஒரு தொழிலை கற்றுக்கொடு ரஹ்மானே என்பதாக அல்லாஹ்விடத்திலே கேட்டதனுடைய விளைவாக இரும்பை உருக்கும் தொழிலை அல்லாஹ் தாவூதுக்கு கற்றுக் கொடுத்தான். கொல்லன் இரும்பு வேலைகள்லாம் செய்கின்றார்கள் அல்லவா, அந்த இரும்பு வேலையை முதலிலே உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். நபியினா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சிறந்த மருத்துவராக உலகத்திலே திகழ்ந்தார்கள். மருத்துவ கலையை, மருத்துவத்துவத்தை உலகத்திலே அறிமுகம் செய்தவர்கள் நபியினா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். குர்ஆன் தெளிவாகவே பேசுகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வெங்குஷ்டத்தை குணப்படுத்தினார்கள், பிறவிக்குருடை குணப்படுத்தினார்கள், இறந்தவர்களை உயிர்ப்பித்து அல்லாஹ்வினுடைய அனுமதியோடு எழுப்பினார்கள் என்பதாக குர்ஆன் தெளிவாகவே குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்லித் தருகின்றான். இப்படி எந்த நபிமார்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் எல்லா நபிமார்களும் ஒவ்வொரு தொழிலோடு, வியாபாரத்தோடு, வணிகத்தோடு, உழைப்போடு தங்களுடைய வாழ்க்கையை கடத்தினார்கள் என்பதுதான் வரலாறு. இதைத்தான் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித் தருகிறது. இறுதியிலே நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்தினுடைய கிங்காக இருந்தார்கள். என்ன வியாபாரம்? துணியினுடைய வியாபாரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணி ஹோல்சேலாக செய்யக்கூடிய அற்புதமான நுட்பம் படைத்தவர்கள் என்பதாக ஹதீஸும் குர்ஆனும் நமக்கு அதனுடைய விரிவுரையும் நமக்கு அழகான முறையிலே சொல்லித் தருகிறது. அவர்களுடைய வியாபாரத்தினுடைய ஷாம் தேசத்திற்கு துணிகளை எடுத்துக்கொண்டு வியாபாரம் செய்து அதனுடைய லாபத்தை அவர்கள் ஈட்டி கொண்டு வந்து கொடுத்தார்கள் ஹதீஜா அம்மாவிடத்திலே. அதை பார்த்து தான் நபிகள் நாயகத்தின் மீது நேசமே வந்தது என்பதாக ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. இப்படி எல்லா நபிமார்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை செய்வதோடு மட்டுமல்லாமல் அந்த வணிகத்துறையிலே தலை சிறந்து விளங்கினார்கள் என்பதையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லித் தருகின்றான். நீங்கள் குர்ஆனில் பாருங்கள், இதற்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ சமூகத்தினர்கள், நமக்கு முன்னால் வாழ்ந்த நிறைய சமூகத்தினர்கள், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அனுப்பப்பட்ட அந்த கவுமுகளை நான் அழித்தேன் என்பதாக வரிசையாக அல்லாஹ் பட்டியலிடுகின்றான். சரி, எதற்காக அல்லாஹ் அழித்தான் என்பதாக அதனுடைய மூலக்கூறை எடுத்து பார்க்கின்ற பொழுது தௌஹீதை மறுத்தார்கள், ஏகத்துவத்தை மறுத்தார்கள், நபியை மறுத்தார்கள், நபியை கொன்றார்கள், அல்லாஹுவை உதாசீனப்படுத்தினார்கள், அல்லாஹ் கொண்டு வந்ததை மறுத்தார்கள், அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதாக பல்வேறு காரணங்கள். இந்த காரணத்தின் மூலியமாக எல்லா நபிமார்களுடைய கவுமுகளையும் அந்த கூட்டங்களையும் நான் அழித்தேன் என்று சொல்லி வரக்கூடிய ரப்பு ஒரு சில 2 கவுமுகளுக்கு மட்டும் சற்று வித்தியாசமாக நான் அழித்தேன் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். எல்லாத்தையும் தௌஹீதை மறுத்தார்கள், ஏகத்துவத்தை மறுத்தார்கள் என்பதற்கு அழித்தேன் என்று சொன்ன ரப்பு 2 கூட்டத்தை மட்டும் அதற்கு அழிக்கவில்லை, தௌஹீதை மறுத்ததற்கு அழிக்கவில்லை, அவர்களை நான் இதற்காக அழித்தேன் என்பதாக அதையும் அல்லாஹ் சொல்லுவான். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னஹுடைய கூட்டத்தை ஓரின சேர்க்கையை உலகத்திற்கு முதலாக அறிமுகப்படுத்தியதன் மூலியமாக அதற்காக மட்டுமே அவர்களை நான் அழித்தேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான்.
அடுத்ததாக நபியினா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய கௌமை நான் அழித்தேன். எதற்கு தெரியுமா? அளவு நிறுவையில் மோசடி செய்ததின் காரணமாக அவர்களை நான் அழித்தேன் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லித் தருகின்றான். பாருங்க, அழிப்பது என்பது மிகப்பெரிய கடுமையான ஒரு வேதனை, ஒரு அதாபு இல்லையா? அந்த அதாபு எதற்கெல்லாம் வருகிறது? தௌஹீதை மறுத்தால் வருகிறது, நபியை கொண்டால் வருகிறது, அல்லாஹ்வினுடைய கட்டளையை மீறினால் வருகிறது, இப்படி கடுமையான பாவத்தை உருவாக்கினால் வருகிறது. அந்த பட்டியலிலே அல்லாஹ் ஒரு விஷயத்தை சேர்க்கின்றான் என்றால் வணிகத்தை தான் அல்லாஹ் சேர்க்கின்றான். என்ன? நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்திலே அளவு நிறுவையில் மோசடி செய்தாலும் நான் ஒரு சமூகத்தை, ஒரு கௌமை நான் அழிப்பேன் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகின்றான். அப்போ எவ்வளவு பெரிய மிக முக்கியத்துவம் அல்லாஹ்வினுடைய பார்வையிலேயும் ரசூலுடைய பார்வையிலேயும் இந்த வணிகர்கள், வியாபாரிகள், தொழிலதிபர்கள், பிஸ்னஸ்மேன்கள் இருக்கின்றார்கள் என்பதை நாம் கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று அதே குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வந்த எல்லா நபிமார்களும் தௌஹீதை மட்டும் அவர்கள் பேசவில்லை, அளவு நிறுவையில் மோசடி செய்யாதீர்கள் என்பதை எல்லா நபிமார்களுமே இந்த வியாபாரிகளுக்கு சொல்லிவிட்டு சென்றார்கள். வியாபாரத்தை ஹலாலான முறையிலே செய்யுங்கள், அதனுடைய ஒழுங்குகளை பேணி செய்யுங்கள் என்ற விஷயங்களை எல்லாம் எல்லா நபிமார்களும் சொல்லிவிட்டு சென்றார்கள். இதை விட ஒருபடி மேலாக நான் சொல்லணும் அப்படின்னா 30வது ஜுஸூல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வணிகத்திற்கென்றே, அந்த வணிகத்திலே நடக்கக்கூடிய குளறுபடிகளுக்கென்றே அல்லாஹ் ஒரு சூறாவே இறக்கியிருக்கான். 30வது ஜுஸூல சூரத்துல் முத்தஃபிஃபீன் அப்படிங்கிற ஒரு சூறா இருக்கு. அந்த சூறா இந்த வணிகத்திற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இறக்கப்பட்ட அந்த சூறா வணிகர்கள் எப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்பதையும் அந்த சூறாவினுடைய துவக்கத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அழகான முறையில் நமக்கு சொல்லித் தருகின்றான். இன்று வியாபாரிகளுடைய மேலான கவனத்திற்கு அல்லாஹ் அந்த ஆயத்திலே, அந்த சூறாவினுடைய துவக்கத்தினுடைய 2 ஆயத்துக்களை மட்டும் நினைவுக்கு கொண்டு வருகின்றேன். 2 ஆயத்துக்களை மட்டும் நினைவுக்கு கொண்டு வருகின்றேன். அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? நாம் செய்யக்கூடியதை அல்லாஹ் முன்னாலேயே அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இந்த வியாபாரிகள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? வயலுல்லில் முத்தஃபிஃபீன், அளவு நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு வயல் என்ற நாசம் உண்டாகட்டும். இன்னொரு குர்ஆனுடைய விரிவுரையிலே வயல் என்ற நரகம் அவர்கள் குறித்தானது என்பதாக சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அந்த வியாபாரிகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அல்லதீன இதக்தாலு அலன்னாசி யஸ்தௌஃபூன், அல்லதீன இதக்தாலு அலன்னாசி யஸ்தௌஃபூன், அவர்கள் பொருளை வாங்குவதற்காக வேண்டி சென்றால், இப்போ நம்ம ஒரு பொருளை வாங்க போகிறோம், ஒரு கடையில் பொருளை வாங்குவதற்காக வேண்டி சென்றால் அதிகமாக போடு என்பதாக சொல்லுவார்களாம், எனக்கு அதிகம் வேண்டும் என்பதாக சொல்லுவார்களாம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அதிகமாக வேணும், அதிகமாக போடு, கம்மியாக இருக்குது, பத்தாது, கூட 2 போடு, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோமா இல்லையா? இது அனைத்தையுமே இவர்கள் செய்வார்கள். ஆனால் அதே நபர்கள் அந்த சரக்குகளை எல்லாம் வாங்கிவிட்டு பிறருக்கு விற்கின்ற பொழுது என்ன செய்வாங்க? பிறருக்கு விற்கின்ற பொழுது குறைத்து கொடுப்பார்கள். ரேஷன் கடையை போன்று என்ன செய்வாங்க? குறைத்து கொடுப்பார்கள் இல்லையா? ரேஷன் அதான் ஒரு அழகான ஒரு அறிஞன் சமீபத்தில் படித்த ஞாபகம். அவன் சொல்லுவான், ரேஷனுக்கும் ஃபேஷனுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படிமா. ரேஷனுக்கும் ஃபேஷனுக்கும் என்ன ஒற்றுமை? ரேஷன் கடையில் பொருள்லாம் குறைத்து கொடுப்பார்கள், குறைவாக இருக்கும். ஃபேஷன் ஷோவில் அங்கே வரக்கூடியவர்களுக்கு ஆடைகள் குறைவாக இருக்கும். அப்போ 2மே குறையுது. தன்னுடைய அழகை காட்டக்கூடிய ஆணாக பெண்ணாக இருக்கட்டும், அங்கு ஆடைகள் குறைவு. ரேஷனிலே வாங்கக்கூடிய அந்த பொருட்கள் அந்த நிலுவை அளவு நிறுவை குறைவாக இருக்கும் என்பதாக ஒரு அறிஞன் சொன்ன செய்தி இப்பொழுது நினைவுக்கு வருகிறது. அப்போ அந்த அடிப்படையில் நாம் நிறுத்து வாங்குகின்ற பொழுது அதிகமாக வாங்குவோம், பிறருக்கு நாம் நிறுத்து கொடுக்கின்ற பொழுது அதை மிக மிக குறைவாக கம்மியாக என்னென்ன சூழ்ச்சிகள் சூத்திரமங்கள் அதில் செய்ய முடியுமோ அதையெல்லாம் மிகச் சரியாக நாம் செய்து கொடுப்போம் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே அழுத்தமாக திருத்தமாக நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லித் தருகின்றான். சங்கைக்குரியவர்களே, மே 5 வணிகர்கள் தினம் என்றால் அல்லாஹும் ரசூலும் எப்படி வணிகர்கள் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தந்தார்களோ அதன் பிரகாரம் அதனுடைய ஒழுக்க நெறிமுறைகளை நாம் எடுத்துக்கொண்டால் சத்தியமாக நிச்சயமாக நாம் வெற்றி பெற்ற அடியார்களாக நாம் இருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த சில விஷயங்களை மட்டும் சுருக்கமாக சொல்லி நிறைவுக்கு வருகின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
பதுக்கல் வியாபாரம் கூடாது. வணிகர்களே, பதுக்கி வைத்து வியாபாரம் செய்வது கூடாது. பொய் சொல்லி வியாபாரம் செய்வது கூடாது. குறைகளை மறைத்து வியாபாரம் செய்வது கூடாது. குறைகளை மறைக்கவே கூடாது. குறைகளை மறைக்கக்கூடாது. அழுவ வாழைப்பழம் தெரியும், அழுவ ஆப்பிள்னு தெரியும், அதில் என்ன செய்யக்கூடாது, அது நல்ல பழம் அப்படி இப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, வியாபாரம் பண்ணக்கூடாது. பஸ்ஸில் உட்காந்துட்ருக்கோம், மதுரை பஸ் ஸ்டாண்டில், மாடத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் ஒரு வயதானவர் என்ன செய்கிறாரு, ஒரு பழக்கூடையில் ஆப்பிள்களை நிரப்பி கொண்டு வந்து முதல்ல விற்கிறாரு. எப்படி விற்கிறாரு, ஒரு ஆப்பிள் 30 ரூபா. சுபஹானல்லாஹ். அந்த பொருட்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுல எப்படியெல்லாம் கையாடுறாங்கன்னு பாருங்கள் அந்த விஷயத்தை. ஒரு ஆப்பிள் 30 ரூபான்னு அப்படியே அந்த ஃபஸ்ட்டு அந்த டிரைவருடைய அந்த இருக்கையிலேருந்து அப்படியே வரிசையாக விற்றுட்டே வர்றாரு. அப்போ மக்கள் கேட்குறாங்க, 25 ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன செய்கிறாங்க, 25 ரூபாய்க்கு கொடுங்க. 25 ரூபாய்க்கு வராதுங்க. ஒரு ஆப்பிள் கூட விற்கலை. என்ன செய்யலை, ஒரு ஆப்பிள் கூட விற்கலை. அப்படியே 2வது படிக்கட்டில் இறங்கி அவர் போயிடுறாரு. கொஞ்ச நேரத்தில் இன்னொரு வாலிபன் அதே கூடையில் ஆப்பிளை வச்சுட்டு மறுபடியும் மேலே ஏறுறான். ஏறி 30 ரூபா ஆப்பிள்னு விற்கிறான். மக்கள் 25 ரூபாய்க்கு கேட்குறாங்க. வாங்கிக்கிறீங்கன்னு சொல்கிறான். எல்லா ஆப்பிளும் விற்று தீர்ந்தது. எல்லா ஆப்பிளும் விற்று தீர்ந்தது. இதை கவனித்து கொண்டு இருந்த ஒருவர் அந்த வயசானவர்கிட்ட போய் கேட்குறாரு, ஏங்க நீங்கள் ஆரம்பத்திலே வந்து 25 ரூபாய்க்கு கேட்டிருந்தீங்கடா, எல்லா ஆப்பிளும் விற்றுருக்கும்ல. இப்போ இன்னொருத்தன் வந்தான், அதே 25 ரூபாய்க்கு எல்லா ஆப்பிளையும் விற்றுட்டு போயிட்டானே, அதை நீங்கள் செஞ்சுருக்கலாமேன்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, அவன் யாரும் இல்லைங்க, அவன் என் மகன் அப்படிங்கிறார். என்ன சொல்கிறாரு, அவர் என் மகன். முதல்ல நான் போவேன், போய் இந்த ஆப்பிளினுடைய விலையை அதிகமாக நான் சொல்லுவேன், யாரும் வாங்க மாட்டாங்க, அது எனக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் என் மகனை நான் அனுப்பி 5 ரூபாய் கம்மியாக நான் சொல்லுவேன், எல்லாருமே வாங்கிடுவாங்கன்னு சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்கள். அந்த வியாபாரத்தில் அந்த நுணுக்கங்கள், மக்கறுகள், சூழ்ச்சிகள் செய்யக்கூடிய இந்த வியாபாரம் இருக்கல்லவா, இந்த வியாபாரத்தையும் நம்மளுடைய மார்க்கம் தடுக்கிறது இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் வியாபார பொருளை விற்கின்ற பொழுது குறைவான லாபத்திற்கு நீங்கள் மக்களிடத்தில் நீங்கள் கொடுங்கள். குறைகளை சொல்லி நீங்கள் விற்பனை செய்யுங்கள். என்ன குறையாக இருந்தாலும், இந்த பழத்தில் இந்த குறை இருக்குது, இந்த மொபைலில் இந்த குறை இருக்குது, அதிகமான புகழ்ச்சிகள் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்காதீர்கள். புகழ்ச்சினா என்ன, இது காஷ்மீர் ஆப்பிள், அங்கேருந்து வந்தது, திண்டா தேனை விட இனிப்பாக இருக்கு, அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் சொல்லாதீங்க. எது உண்மையோ அதை சொல்லி நீங்கள் விற்பனை செய்யுங்கள் என்பதாக பல்வேறு ஒழுக்கங்களை சொல்கிறாங்க. அதே போன்று கறிகளை, இறைச்சிகளை விற்கின்ற பொழுது தண்ணீரில் முக்கி நல்லா எடுத்து அதை வந்து நம்ம வந்து திராஸில் வந்து அளந்தோம் அப்படின்னா வெயிட் அதிகமாக காட்டும், பச்சை ஹராம் என்பதாக நம்மளுடைய மார்க்கம் தருகிறது. நேற்று போட்ட புரோட்டாவை காலையில் தண்ணி தொளித்து அதை சூடு பண்ணி மக்களுக்கு இப்போ தான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டது அப்படின்னு கொடுத்தாலும் பச்சை ஹராம் என்பதாக நம்மளுடைய மார்க்கம் அதை தடுக்கிறது. மீனிலே மண்ணை தூவி அதில் புரட்டி எடுத்து மண்ணோடு சேர்த்து அதை பார்க்கின்ற பொழுது ஆஹா கரவளை மீன் போன்று இருக்கிறது என்பதாக அந்த ஒரு மோசடி இருக்கல்லவா, அப்படியும் நீங்கள் விற்றாலும் அது பச்சை ஹராம் என்பதாக சின்ன சின்ன விஷயங்களை உங்களுடைய கவனத்திற்கு நான் தந்திருக்கின்றேன். இந்த வியாபாரங்கள் எல்லாம் அறவே கூடாது 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 என்பதை வணிகர்களுக்கு இந்த மே தினத்தை 5 நீங்கள் கொண்டாடக்கூடிய இவர்களெல்லாம் இதை நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவும் நம்முடைய மார்க்கமும் எப்படி வணிகர்கள் இருக்க வேண்டும், வியாபாரிகள் இருக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அதன் பிரகாரம் செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் நமக்கு அமைத்து தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.